அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலையில் நம்முடைய தியானத்திற்காக சங்கீத புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் மனிதர்களுக்கு செய்ய முடியாத ஒரு கஷ்டமான காரியம் என்னவென்று சொன்னால் அமர்ந்திருக்கிற காரியம். சிலரை எல்லாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவர்கள் வானத்தை வில்லாய் வளைத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட பல பற்பல வேலைகளை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள். ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களை அமர்ந்திருக்க பண்ணுவது அது மிகவும் பெரியத ஒரு குதிரை கொம்பான விஷயமாகத்தான் காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், நாம் எப்படிப்பட்டவரை ஆராதிக்கிறோம், அவர் எப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். எங்கே அமர்ந்திருக்க வேண்டும்? வேதத்திலே இருவர் அமர்ந்திருந்தார்கள். ஒருவர் பெயர் ஆபிரகாம், மற்றொருவர் பெயர் லோத்து. அந்த ஆபிரகாம் தன்னுடைய கூடாரத்தின் வாசலிலே அமர்ந்திருந்தான். லோத்து பட்டணத்தின் வாசலிலே மூப்பர்களோடு கூட அமர்ந்திருந்தான். உங்களுக்கே தெரியும் யார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலும் நம்முடைய கூடாரமாகிய தேவ சமூகத்திலே நாம் கர்த்தரை நோக்கி காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்பொழுதுதான் அவர் நம்மேல் கொண்ட நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். அதனால் இன்று நம்ம ஒருவேளை பலவிதமான கலக்கத்தின் நிமித்தமாக கலங்கி கொண்டு தவித்து கொண்டு நம்முடைய உடல் ஓடுவது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளமும் நம்முடைய ஆவியும் பலவிதமான அங்கலாய்ப்பிலே அலைந்து கொண்டிருந்து மிகவும் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இப்படி இருக்கிறது, நாளைக்கு என்ன ஆகும், நாளை மறுநாள் என்ன ஆகும்? 10 வயதில் எப்படி இருக்கிறான் என் மகன், 20 வயதிலே அவன் எப்படி இருப்பான், முதிர் வயதிலே அவன் எப்படி இருப்பான், என் குடும்பத்தின் நிலை என்னவாகும் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஆவி ஓடிக்கொண்டிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அன்று அந்த ஆபிரகாம் கூடாரத்தின் வாசலிலே அமர்ந்ததை போல இந்த நாளில் நாமும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம், தேவனை நோக்கி காத்திருப்போம். அப்பொழுது அவர் நமக்கு விடுதலை அளிக்க வல்லவராக இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் உன் முகத்திற்கு இரட்சிப்புமாய் இருக்கிறார். என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவரே உனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் நம்முடைய ஓட்டங்களை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நாளை துவக்குகிறதான் இந்த நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே சற்று காத்திருப்போம். தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போம். அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணட்டும். அவர் நம்முடைய காரியங்களை நிறைவேறட்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அதை நமக்கு அவர் வெளிப்படுத்தட்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது கொஞ்சம் நம்முடைய ஓட்டங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, அவரை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று சொன்ன தேவன், அவருக்கு முன்பாக அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் தேவன், நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை அவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார்.
நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம். அவர் நமக்கு ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார். நாம் கண்களை மூடுவோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் அருமை இரட்சகரே, எங்கள் தேவாதி தேவனே, இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய நாளை தந்தீர். அதற்காக நன்றியோடு தோத்தரிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய ஓட்டங்களை நாங்கள் ஒதுக்கி வைக்கவும், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கவும், உம்மை நோக்கி அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்த்து நீர் தேவன் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக எங்களுக்கு அருள் செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீரே எங்கள் தேவன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை நீர் வெளிப்படுத்தும். உம்முடைய திட்டத்தை, உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேற்றும். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாளைய தினத்திலும் கூட நாம் இன்னொரு தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்போம். அதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.